வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் இன்னைக்கு குலாப் ஜாமுனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஸ்வீட் தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் குலாப் ஜாமுன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹெல்தியான ஒரு குலாப் ஜாமுனை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். குலாப் ஜாமுன்ல ஜென்ரலாக மைதா, பால் அண்ட் ஒயிட் சுகர் இருக்கும், பட் இது வந்துட்டு அப்படி கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த குலாப் ஜாமுனை குலுக்கு ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாங்க ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் குலாப் ஜாமுன் குலுக்கு ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். குலுக்கு ரொட்டிக்கு நான் முதல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. வெறும் 3லேருந்து 4 இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த குலுக்கு ரொட்டி செஞ்சிடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை இதோட சேர்க்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பட் ரொம்ப ஹார்டாகவும் பிசைய வேணாம், ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது. ஆல்ரெடி ராகி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை வந்துட்டு உருண்டை பிடிக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாகுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணிக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப இதை வந்துட்டு நம்ம கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் அந்த வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க விட்டால் போதும். சேம் ஆஸ் குலாப் ஜாமுன் ஜீராங்க, அதுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாகு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க, அது போதுமானது. 15 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்க விட வேணாம், அதுக்கப்புறம் அந்த பாகு வந்து ரொம்ப திக்காயிடும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போ வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கணும், ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம், அப்போ வந்து வேகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான். ஸோ இந்த அளவுக்கு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, எந்த பக்கமும் அந்த விரிசல் இல்லாமல் பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ நான் இது எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்து வந்து இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் நீங்கள் இதை வேக வச்சா போதும். சப்போஸ் 15 நிமிஷத்தில் அந்த ராகி பால்ஸ் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் வேக வைக்கலாம், தப்பில்லை. ஸோ இப்போது 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகி பால்ஸ்லாம் நல்லாவே வந்துட்டு வெந்திருக்கு. நீங்கள் இதை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இல்லை அப்படின்னா நீங்கள் உடச்சி கூட பார்க்கலாம். நான் ஒரு உருண்டையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மைதாவில் குலாப் ஜாமுன் செய்யும்போது கூட வெடிப்புலாம் இருக்குங்க, பட் இதில் சுத்தமாக அந்த மாதிரி வெடிப்பே கிடையாது. பாருங்கள், இது வந்து நல்லாவே வெந்திருக்கு. நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இந்த ராகி உருண்டைகளை இந்த பாகில் போட்டுட்டு அது ஒரு 20 to 45 மினிட்ஸ் இதில் அப்படியே நல்லா ஊறணும். இந்த குலுக்கு ரொட்டி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா குலாப் ஜாமுன் அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. பட் எப்படி இருக்கும்னா நம்ம பால் கொழுக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பால் கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு அந்த பால்ஸ் எல்லாமே. மேலே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை வந்துட்டு சாப் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஜீரா வந்துட்டு உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது. பட் இது வந்து நீங்கள் அன்னைக்கே இது செஞ்ச அன்னைக்கே இல்லை நெக்ஸ்ட் டேவே சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும்.
ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துங்க. இந்த கருப்பட்டி அப்படின்லாம் இந்த வெல்லம் பாகில் வந்துட்டு இந்த ராகி உருண்டையோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் செய்யணும் அப்படின்னா இந்த குலுக்கு ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த ஹாலிடேக்கு நீங்களும் இந்த குலுக்கு ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, stay happy.